ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் மலைகள் நடுவே அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் இளம் நண்பர்கள் குழு ஒன்று வாழ்ந்து வந்தது. அவர்களின் நாட்கள் சிரிப்பு மற்றும் சாகசத்தால் நிறைந்தன. அவர்கள் பசுமையான சுற்றுப்புறங்களை ஆராய்ந்து தங்கள் கிராமத்தில் ஓடும் அமைதியான நதியால் விளையாடினர். ஆனால் ஒரு நாள் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. அந்த கிராமத்தை அதன் மையத்தில் உலுக்கியது. இது அனைத்தும் கிராமவாசிகளால் அறிவிக்கப்பட்ட தொடர்ச்சியான விசித்திரமான காட்சிகளுடன் தொடங்கியது. இரவு வானத்தில் ஒளிரும் மர்மமான விளக்குகள், பழங்கால கோயில் சுவர்களில் பொறிக்கப்பட்ட விசித்திரமான சின்னங்கள் மற்றும் கிராமத்தின் புறநகர் பகுதிகளில் பேய்கள் இருப்பதைப் பற்றிய கிசுகிசுக்கள். குழந்தைகள் இந்த கதைகளை கேட்டவுடன் அவர்களின் ஆர்வத்தை தூண்டியது. மேலும் அவர்கள் தங்கள் கிராமத்தை மூடிய மர்மங்களை அவிழ்க்க ஒரு துணிச்சலான பணியை மேற்கொண்டனர். அவர்களின் புத்திசாலித்தனம் மற்றும் உறுதியைத் தவிர வேறு எதுவும் இல்லாமல் அவர்கள் தங்கள் தைரியத்தையும் நட்பையும் சோதிக்கும் ஒரு பயணத்தைத் தொடங்கினர். தொடர்ச்சியான தடயங்கள் மற்றும் இதயத் துடிப்பு சந்திப்புகள் மூலம் குழந்தைகள் பல நூற்றாண்டுகளாக புதைக்கப்பட்ட ஒரு மறைக்கப்பட்ட ரகசியத்தை வெளிப்படுத்தினர். கடந்த கால மர்மங்களைத் திறப்பதற்கும் அவர்களின் கிராமத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கும் திறவுகோலாக இருந்த ஒரு ரகசியம். அவர்கள் புதிரை ஆழமாக ஆராய்ந்தபோது விசித்திரமான நிகழ்வுகள் வெறும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல, ஆனால் ஒரு பெரிய புதிரின் ஒரு பகுதி என்பதை அவர்கள் உணர்ந்தனர். இது அவர்களின் மூதாதையர்கள் மற்றும் அவர்களின் நிலத்தின் பண்டைய புனைவுகளுடன் இணைக்கப்பட்டது. ஒவ்வொரு வெளிப்பாட்டிலும் அவர்கள் வலுவாகவும் ஒற்றுமையாகவும் வளர்ந்தனர். காலத்தின் சோதனையில் நிற்கும் ஒரு பிணைப்பை உருவாக்கினர். இறுதியில் தங்கள் கிராமத்தை அச்சத்தில் ஆட்கொண்டிருந்த மர்மத்தை தீர்த்து குழந்தைகள் வெற்றி பெற்றனர். அவர்கள் ஒன்றாக நின்று அஸ்தமனம் செய்யும் சூரியனை பார்த்து கொண்டிருந்த போது அவர்கள் ஒரு தங்க பிரகாசத்தை அடிவானத்தில் வீசுகிறார்கள். அவர்கள் தலைமுறை தலைமுறையாக சொல்லப்படும் ஒரு கதையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டார்கள் என்பதை அவர்கள் அறிந்தார்கள்.